தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆனா எப்பவுமே நான் ஒருத்தி தான் கார்த்திக் பொண்டாட்டி. அதுல ஏதாவது கோளாறு வந்துச்சு உன் குடும்பமே நிம்மதியா இருக்காது. வேரோட புடிங்க வீசிருவேன். உனக்கு போய் நல்லது நினைச்சேன் பாரு. என்ன அடிச்சுக்கணும்டி? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடி? போடி. நிறுத்திடி. நீ எங்களுக்கு நல்லது நினைக்கிறவளா? நம்பிட்டோம். என் வீட்டு சோத்த தின்னுட்டு என் பொண்ணுக்கு நீ வாழ்க்கை பிச்சை போடுறியா? கூடிய சீக்கிரம் அஞ்சலி அந்த வீட்டுக்கு வந்து ராணி மாதிரி வாழ போறா. அத பார்த்து நீ வயிறு எரிஞ்சு சாக போற. பொறக்கும் போதே யாரும் கெட்டவங்களா பொறக்கிறது இல்ல. வளர்க்குற அம்மா கையில தான் எல்லாமே இருக்கு. அஞ்சலி ஏன் இப்படி கெட்டாங்கிற காரணம் உங்களுக்கு புரியுதா? அஞ்சலி, கார்த்திக்க பிரிஞ்சு இத்தனை நாள்ல நீ கொஞ்சமாவது திருந்திருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நாய் வாழ நிமித்த முடியாதுன்றத நல்லாவே புரிஞ்சுகிட்டேன். கடைசியா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ பண்ணது யாருமே மன்னிக்க முடியாத குற்றம். அதை யோசிச்சு நீயே ஒன்னு திருத்திக்கோ. இல்ல கிடைச்ச பொக்கிஷத்தை அனுபவிக்க தெரியாத முட்டாளுங்கிற லிஸ்ட்ல மொத ஆளா இருப்ப. புரியுதா? இந்தாங்க கஞ்சி சாப்பிடுங்க. எனக்கு வேணா இலக்கியா. அந்த எஸ்எஸ்கே வந்துட்டு போனதுல இருந்து பச்சை தண்ணி கூட என் தொண்டைக்குள்ள இறங்க மாட்டேங்குது. செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் தேடிக்காம 30 வருஷம் கழிச்சும் என்னையும் என் பிள்ளையும் கொல்றதுக்கு வெறியோட அலையிறானே பாவி, படு பாவி. அத்தை பயப்படாதீங்க அத்தை. உங்களுக்கு ஒன்னும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். நான் பயப்படுறது எனக்காக இல்ல இலக்கியா, என் பிள்ளைக்காக. எஸ்எஸ்கே என்ன கண்டுபிடிச்ச மாதிரி கௌதம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டானா அவன் உசிருக்கு அந்த பாவியால ஆபத்தாயிடும். அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தை நான் அப்படி நடக்க விட்டுருவேனா? நீங்க கவலைப்படாம இருங்க. இல்ல இலக்கியா, அந்த எஸ்எஸ்கே பத்தி உனக்கு தெரியாது. அவன் உடம்பு போறா விஷம் இருக்கிற பாம்பு. பகையை முடிக்காம அவன் தூங்க மாட்டான். எல்லாம் என்னால வந்தது இலக்கியா. அந்த எஸ்எஸ்கே கண்ணில் படாம இருந்திருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. புள்ள பாசத்துல நான் இந்த ஊருக்கு வந்து நானே என் பிள்ளைய காட்டி கொடுத்துருவேன் போல இருக்கு. ஏன் இலக்கியா, இன்னைக்கு எஸ்எஸ்கே வந்துட்டு போனப்போ என்ன பாத்திருக்க மாட்டான்ல? பாத்திருந்தா அவர் உங்களை விட்டு வச்சிருப்பாரா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க மேலயும் கௌதம் மேலயும் ஒரு சின்ன கீறல் கூட பட விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. நாய் மாதிரி வெறி பிடிச்சு அலையிற அந்த படுபாவிக்கு நான் இங்க இருக்கிறது எப்படி தெரிஞ்சிருக்கோம்? அதான் அவர் எப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. மோப்பம் புடிச்சு வந்திருப்பாரு. அவர் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வசதியான வாழ்க்கை அவர் மனைவி தாட்சாயினியால கிடைச்சது. நீங்க யாருன்னு தெரிஞ்சிட்டா அவர் மனைவி அடுத்த செகண்டே தெருவுல நிக்க வச்சிருவாங்க. அந்த பயத்துலதான் தாட்சாயினிக்கு உண்மை தெரியறதுக்கு முன்னாடி உங்களையும் கௌதமையும் தடையுமே இல்லாம அழிக்கிறதுக்கு துடிக்கிறாரு. அவர் இன்னும் ஈடேறாது. அத்தை நீங்க கஞ்சி குடிங்க அத்தை. இல்ல இலக்கியா, எனக்கு வேண்டாம். இலக்கியா, நான் தான் பெத்த அம்மான்னு எப்போ நீ கௌதம் கிட்ட சொல்ல போற? ஏன் கேக்குறேன்னா, முதலையாச்சும் என்ன நோய் கொன்னுடுமோன்னு சொல்லி பயந்தேன். ஆனா இப்ப எஸ்எஸ்கே என்ன கொன்னுடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் அவசரப்படுறேன் இலக்கியா.
கௌதம், நீங்க எப்போ வந்தீங்க? அம்மா அதை ஏன் இப்படி பயந்துகிட்டே கேக்குற? இப்பதான் வந்தேன். நல்ல வேளை, என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன். அம்மா அதை விட ரேவதி அம்மா ஏதோ எஸ்எஸ்கே அதுன்னு பேசிட்டு இருந்தாங்களே, என்னது? என்ன விஷயமா? நீங்க ஏதோ எஸ்எஸ்கே பேசிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்? அது அது ஒண்ணும் இல்ல கௌதம். காலையில எஸ்எஸ்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாருல்ல, அத பத்தி பேசிட்டு இருந்தோம். சரி, இப்ப எதுக்கு எஸ்எஸ்கேக்கு அவரு இவருன்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க? அவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. அவன்லாம் சரி, அதெல்லாம் விடுங்க. மா, நான் உங்களுக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏந்தாங்க, வாங்கிக்கோங்க. எதுக்கு இந்த ஸ்வீட் எல்லாம்? என்ன விசேஷம் கௌதம்? நான் உங்களுக்கு புள்ள மாதிரின்னு சொல்லிட்டேன். அப்ப புள்ள அம்மாவை நல்லா கவனிச்சுக்கணும்ல, அதான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. நீ என் புள்ள மாதிரி இல்ல, என் புள்ளையே தான். இத பாருங்க கௌதம், ரேவதி அம்மா உங்களை தான் காணாம போன பையனா பாக்குறாங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. அம்மா கவலைப்படாதீங்க, உங்க பையன் நிச்சயமா உங்களுக்கு கிடைப்பான். அத உன் வாயில கேட்கும் போது எனக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாகுது. இலக்கிய சாப்பிடலாமா? நீங்க போங்க, நான் வரேன். மா, ஸ்வீட் சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லணும், சரியா? சரி வா. அத்தை, ஏன் இப்படி திடீர்னு அழுவுறீங்க? தன்னோட அம்மா யாருன்னு கௌதம்க்கு ஒரு ஏக்கம் இருக்கு. நானும் புள்ளைய தொலைச்சவன் அவனுக்கு தெரியும். ஆனா தான் தான் அந்த புள்ளையனும் நான் தான் அவனை பெத்தவனும். அவனுக்கு ஒரு நாள் கூட சந்தேகமே வரல பாத்தியா? அம்மாவா சந்தேகப்படுறதுக்கு கூட அருகதை இல்லாதவளா நான்? அத்தை, அத்தை அழாதீங்க. கௌதம், சாப்பிடலாமா? இலக்கியா, என்னாச்சு? உன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு எல்லாமே தெரியும். காணாம போன புள்ளைய நினைச்சு ரேவதி அம்மா அழுதுருப்பாங்க. அதை பார்த்து நீயும் கண் கலங்கி இருப்ப, கரெக்டா? தவிர உலகத்துல எல்லாத்தையும் விட கண்ணீருக்கு தான் அதிக சக்தின்னு சொல்லுவாங்க. ரேவதி அம்மா விடுற கண்ணீர் காணாம போன அவங்க பையனை கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்தும். நீ வேணா பாரு, அவங்க பையனோட நிச்சயமா சேருவாங்க. ஆமாங்க, சேரணும். என்னோட ஆசையும் அதுதான். ஆமா இலக்கியா, அஞ்சலியை பார்க்க போன விஷயம் என்னாச்சு? அத பத்தி நீ சொல்லவே இல்லையா? அவ திருந்துற மாதிரியே தெரியலங்க. அதே கெட்ட புத்தி, அதே வெறுப்பு, அதே திமிரான பேச்சு. எனக்கு என்னமோ அஞ்சலியை திருத்தி கார்த்திகோட சேர்க்கணும்னு நம்ம போடுற டிராமா ஜெயிக்குமானே சந்தேகமா இருக்கு. இப்ப எதுக்கு நீ உடனே மனசை விடுற? இப்பதான் அவன் நம்ம வழிக்கு வர ஆரம்பிச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஏன் இலக்கியா, இப்பதானே கார்த்திக்காக அஞ்சலி ஆத்திரப்பட்டு அடிதடியில இறங்கி இருக்கா. இனிமே பாரு, அந்த ஆத்திரம் அழுகையா மாறும். அந்த அழுகை வந்து கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கும். அது கார்த்திக்க மனசரங்க வைக்கும். அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நீங்க சொல்றது கேட்க சந்தோஷமா தாங்க இருக்கு. ஆனா அஞ்சலியும் சிந்தாமணி அத்தையும் பேசுறத பார்த்தா எனக்கே சந்தேகம் வந்துருச்சுங்க. அடுத்து நம்ம என்னதாங்க பண்றது? இலக்கா, அஞ்சலி ரிலாக்ஸ் ஆக நம்ம விடவே கூடாது. அடுத்தடுத்து பிபி ஏத்திக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு கார்த்திக்க பிரியாவோட சேர்த்து வச்சு பார்த்த அஞ்சலியால இனி நிம்மதியாவே தூங்கவே முடியாது. மறுபடியும் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்களா? அவங்க சந்திப்பு எதுல போய் முடியும்? இப்படிலாம் பயந்துகிட்டே தான் இருப்பா அவ.
நாம தான் அந்த பயத்துக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். கௌதம், நீங்க சொல்றது புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, ம். ஆனா புரியாத மாதிரியும் இருக்கு. சரி விடு, தெளிவா சொல்றேன். அடுத்து நீ என்ன பண்றன்னா, நீ நம்ம பிரியாவை ஸ்கூல்ல போய் பாரு. அவளும் கார்த்திக்கும் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இது எப்படியும் அஞ்சலியோட காதுக்கு போகும், இல்லனா போக வைப்போம். அத கேட்டுட்டு அவ டென்ஷன் ஆவா. அந்த டென்ஷன் தான் நமக்கு வேணும். ஆனா நடக்கிற நாடகம் எனக்கு தெரியாதுன்னு தானே பிரியா நினைச்சிட்டு இருக்கா. தெரிய வச்சிருவோம். நான் பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி இலக்கியாக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிடுறேன். முதல்ல அத பண்ணுங்க. அடி வாங்கின பிரியாவுக்கு உண்மையா ஒரு ஆறுதல் கூட சொல்ல முடியல. பாவங்க, அவ நம்ம குடும்பத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கா. ஆமா, மறுபடியும் பிரியாவும் கார்த்திக்கும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா அஞ்சலி என்ன பண்ணுவா? எது வேணா நடக்கலாம். அது நடக்கும்போது தான் தெரியும். அதை வச்சுதான் நம்ம அடுத்த மூவ் பண்ணணும். குழம்புத்து போதும் போடுவா. போதும். பாத்தியாமா, அந்த இலக்கியம் இவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கான்னு. நீ என்னமா இவங்க கிட்ட சண்டை போடாம சமாதானமா போ சொன்ன? எனக்கு பதிலா வேற ஒருத்தைய கார்த்திக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு என்கிட்டயே வந்து சொல்றா. நான் கோவப்படாம சாந்தமா பேசினா எனக்கு கார்த்திகோட சேர விட்டுருவாளா? வாய்ப்பே இல்லம்மா. நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி, ஆனா அவ பணம் கொடுக்கறேன்னு சொல்றத நீ ஏண்டி வேண்டான்னு சொன்ன? டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்கள மிரட்டி பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா விவாகரத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு கோர்ட்ல சொல்றதானடி உன்னோட பிளான். ஆனா இலக்கியா அதுக்கு முன்னாடி பணத்தை தரேன்னு சொல்லி ஏண்டி வேண்டான்னு சொன்ன? இப்ப நீ மறுபடியும் பணத்துக்கு அலைய போறியா? போடி. நான் ஏம்மா பணத்துக்கு அலையணும்? இங்க பாத்தியா, இந்த பணம். என்னடி இது கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்க? ஏதுடி இது? பைரவி ஆண்டி தான் கொடுத்தாங்க. பைரவி மேடமா? அவங்க எதுக்குடி உனக்கு இவ்ளோ கொடுத்தாங்க? உன் மேல அவங்க கோவமா இருக்காங்கன்னு தானே சொன்ன? அதெல்லாம் அப்போ. இலக்கிய என்ன துரத்தின மாதிரியே பைரவி ஆண்டியையும் வீட்டை விட்டு துரத்திட்டான். இப்ப அவங்க தனி மரமா இருக்காங்க. வேற வழி இல்லாம இப்ப அவங்க என்னோட மறுபடியும் கூட்டணி போட்டாங்க. சூப்பர்டி, சூப்பர். பைரவி மேடம் உன் கூட இருக்காங்கன்னா அது யான பலம். இலக்கியா கண்ல இனிமே விரல விட்டு ஆட்டலாம். முழுசா கேளுமா, அவங்க என்கிட்ட இலக்கியா கொடுக்கற பணத்தை வாங்காத, திறமையான வக்கீலா பிக்ஸ் பண்ணி உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி கோர்ட்ல வாதாடி விவாகரத்து வாங்கிடுவா, அப்புறம் நீ மாட்டிக்குவன்னு சொல்லி அந்த பணத்தை நான் தரேன்னு இத கொடுத்தாங்க. என்ன ஆனாலும் சரி, நான் டைவர்ஸ்க்கு கையெழுத்தும் போட மாட்டேன், இலக்கியா கிட்ட பணமும் வாங்க மாட்டேன். நானும் அவளான்னு பாத்துடுறேமா. கார்த்திக்ங்கிற பணம் காய்க்கிற மரத்தை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஆனா அவனை பிரியாவோட சேர்த்து வைக்கிறதுன்னு அந்த இலக்கியா உறுதியா இருக்கா. அது மட்டும் நடக்கவே கூடாது. ஏன் அஞ்சலி, நீ உன்பாட்டுக்கு சவால் விட்டுட்டு வந்திருக்க. ஆனா இலக்கியா அவள சாதாரண ஆளு இல்ல. நம்ம வீட்டுக்கே வந்து கார்த்திக்க விட்டுருன்னு திமிரா மிரட்டுறான்னா ஏதோ பெருசா மேட்டர் வச்சிருக்கான் தான் அர்த்தம். அது என்னன்னு முதல்ல கண்டுபிடி. ஆமாமா, இத்தனை நாளா என் கையில பணம் இல்ல, அதான் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்ப என்கிட்ட பணம் வந்துருச்சு. இத வச்சு இனி இலக்கியா என்ன பண்ணாலும் சரி தைரியமா தடுப்பேன். அவ ஏதோ பிளானோட தான் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுக்குறா. அது என்ன பிளான் நான் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அசந்தாலும் அந்த இலக்கியா வேற ஒருத்தைய கார்த்திக்க கல்யாணம் கூட பண்ணி வச்சிருவா. அது நடக்காம இருக்கணும்னா இனி அவளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவளோட ஒவ்வொரு நடவடிக்கையும் முன்னாடியே நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் அவளோட சதியை முறியடிச்சு நான் ஜெயிக்க முடியும். ஃபாலோ பண்றேமா, ஃபாலோ பண்றேன். நீ பிரியாவோட சேர முடியாதுங்கிறது தெரிஞ்ச என்கிட்டயே என்னையும் பிரியாவையும் சேர்த்து வைங்கன்னு சொல்றியே கார்த்திக், நான் என்ன பண்ணட்டும்? பிரியா ஒன்னும் கோச்சுக்கிட்டு போன் எடுக்காம இல்ல. போனையே எடுக்காம இருக்கான்னா
அப்படி அவ நடிக்கிறா. அவளுக்கு தான் அஞ்சலி விஷயம் தெரியுமே. நீயும் கௌதமும் சொன்னதால நான் இப்ப ஸ்கூலுக்கு போய் பிரியாவை சமாதானப்படுத்த போறேன். அவகிட்ட கௌதம் எப்படியும் பேசியிருப்பாரு. நானும் அவகிட்ட பேச போறேன். சீக்கிரமே இந்த நாடகம் முடிஞ்சு நீயும் அஞ்சலியும் எப்படியாவது ஒண்ணு சேரணும். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. அந்த வண்டியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி மேடம். இதத்தான் எதிர்பார்த்தேன். நீ என்ன ஃபாலோ பண்றியா அஞ்சலி? வா வா வா. இவ எங்க போயிட்டு இருக்கா? எங்க போனாலும் சரி, இந்த இலக்கியாவை தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். அப்பதான் கார்த்திகையும் பிரியாவையும் சேர்த்து வைக்கிறவளோட பிளானை நான் காலி பண்ண முடியும். உன்னை கார்த்திகோட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நாங்க இந்த நாடகத்தையே போடுறோம்னு தெரியாம என்னையே நீ ஃபாலோ பண்றியா? ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணு. இப்பதான் கௌதமோட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. வா வா. இப்ப நான் பிரியாவை பார்த்து பேசதான் போறேன். நீ வந்து அதை பார்த்து பொசசிவ் ஆகணும். பிரியா கார்த்திக்க கொத்திட்டு போயிடுவாளோன்னு பயந்து நீ கார்த்திக் கால்ல விழுந்து என்னை ஏத்துக்கங்கன்னு கெஞ்சணும். அதுதான் எங்களுக்கும் ஆசை. அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேடம். அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. இதோ போறேன் மேடம். சொல்லுங்கக்கா. பிரியா, நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். தாராளமா வாங்கக்கா. கார்த்திக் அஞ்சலியை சேர்க்கறதுக்காக நாங்க பண்ற இந்த டிராமாவை உங்களுக்கும் சொல்லிட்டதா கௌதம் அண்ணா சொன்னாங்க. ஆனாலும் நீ கல்லூலி மங்கிடி. என்கிட்ட கூட ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சு பாரு. சாரிக்கா. சரி சரி பரவாயில்ல விடு. ஆனா நாங்க தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். பாவம், நீ எங்களுக்காக அஞ்சலி கிட்ட அடியெல்லாம் வாங்கிட்ட. அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, அஞ்சலியோட நிலைமையில யாரா இருந்தாலும் இததான் செய்வாங்க. உண்மையா உனக்கு ரொம்ப நல்ல மனசு பிரியா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் உனக்கு போனே பண்ணேன். என்ன விஷயம்க்கா? ஆக்சுவலா அஞ்சலிய ஏற்கனவே கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் தெரிஞ்சு நீ கார்த்திகை விட்டுட்டு போயிடுவேன்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல அவன் இன்னும் கொஞ்ச நாள் கூட பழக வேண்டியிருக்கு. அத பத்தி பேசுறதுக்காக தான் நான் உன்னை பார்க்கவே வந்துட்டு இருக்கேன். ஆனா வழியில இப்ப என்ன அந்த அஞ்சலி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். என்னது ஃபாலோ பண்றாங்களா? எதுக்கு? நான் தான் கார்த்திகோட உன்னை சேர்த்து வைக்க ட்ரை பண்றேன்னு நினைச்சு என் ஆக்டிவிட்டீஸ வாட்ச் பண்றா. உளவுத்துறை அதிகாரி மாதிரி ஆட்டோல என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரா. அப்படியா? ஆமா பிரியா. கார்த்திக் எங்க தன்னை விட்டு போயிடுவானோன்னு நினைச்சு பயப்படுறா. அதனால அவளோட பயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி சீக்கிரம் அவ கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க ஒண்ணு சேரணும். அதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும். இங்க பாரு, அதுக்கு நீதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்கக்கா, செய்யறேன். நீ என்ன பண்றேன்னா, நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு.
இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.